ஹாய், இது நம்ம பிஸ்மி கிச்சன். இன்றைக்கி கோகோனட் பிஸ்கட் ரெசிபியோடு வந்திருக்கேன். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஈஸியாக செஞ்சு நல்லா சுத்தமாகவே சாப்பிட்றலாம். வேறு நிறைய இன்க்ரீடியண்ட்டே தேவையில்ல. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை வச்சே செய்யலாம். வெளியே ஸ்மூத்தாகவும் உள்ளே ரொம்ப க்ரன்ச்சியாகவும் சூப்பராக இருக்கும். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கடாயில் நான் 1 கப் நெய் எடுத்திருக்கேன். நெய்யை லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ரொம்பலாம் சூடு பண்ண வேண்டாம், சும்மா கட்டியாக இருந்தது உருக்கி மட்டும் வச்சுருக்கேன். இதோட 1 கப் ஜீனி, அதோட ஒரு 3 ஏலக்காய் போட்டு திரித்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் 1 கப்பு கிடையாதுங்க, சுகர் தான் 1 கப்பு. அதை நம்ம திரித்து எடுத்துருக்கோம். இப்போ இதோட தேங்காவை துருவி அதை வறுத்து வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் துருவி அதை வறுத்து சும்மா வெறும் சட்டியில் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரணும். இதோட 3 கப் மைதா எடுத்திருக்கேன். சின்ன கப்பு அளவு தான் நான் எடுத்தேன். நீங்களும் அதே மாதிரி சின்ன கப்பு அளவே எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நிறைய செஞ்சிங்கன்னா அப்புறம் பக்குவம் சரியில்லாமல் போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஓவனாக இருந்தால் 350 டிகிரி செல்சியஸ்க்கு வச்சுக்கோங்க. நார்மலாக ஒரு அடுப்பு கனம் பாத்திரம், நல்ல கனமான பாத்திரமாக எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் செஞ்சிடலாம். மிஞ்சி போனால் எல்லாம் சேர்த்து கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் தாங்க ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.